ஆக்கினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி, நித்தமும் நல் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, பாவி என்னை பல தள்ளினார். ஆவியில் என் நிகழ்ந்துவிட்டார். பாவி என்னை பல தள்ளினார். ஆவியில் என் நிகழ்ந்துவிட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி. சேர்ந்து பாடுவோம். நித்தமும் நல்லிழலானி. கர்த்தனே என் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையான், நித்தமும் நல்லிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நிறந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நிறந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி. சேர்ந்து பாடுவோமா. நித்தமோ நல் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. எத்தனை இட என்னை சூழ்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இட என்னை சூழ்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையான், நித்தமும் நல் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. பரிசுத்த ஆவியானவரே, இதுவரையும் எங்கள் துணையாளராக இருந்தீரப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நித்திய காலமாய் என்று வீற்றிருக்கிற தெய்வம். நீர் இருக்கிற காலங்கள் வரைக்கும் நாங்களும் சுகமாக இருப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளோடு பேசும். சபையிலே நீர் எழுந்தருளி பேசும். சபை உம்முடையதப்பா. நாங்கள் உம்முடைய தோட்டத்திலே வேலை பார்க்கிறோம். நாங்கள் உம்முடைய மந்தையிலே வேலை பார்க்கிறோம். நாங்கள் உம்முடைய வேலைக்காரர் அப்பா. நீர்தான் எஜமானன் அப்பா. அந்த உணர்வோடு நாங்கள் இங்கு நிற்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஒரு கருவியாக அப்பா, ஒரு கனத்துக்குரிய அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக எடுத்து பயன்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பக்தி விருத்தி அடையட்டும், விடுதலை பெறட்டும். வார்த்தை எங்களை விடுதலையாக்கட்டும். துதி கனமயமெல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த மாதத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வார்த்தை மீகா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிப்போம்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. ஆராதனை வேளையில கூட இந்த வார்த்தை வெளிப்பட்டது, தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ப வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்குகிறவர். அவருக்கு ஒரு பேர், தடைகளை நீக்குகிறவர். ஏசாயா 43 அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் செய்வதை, நான் தடைகளை தகர்ப்பவர். நான் செய்வதை இந்த உலகத்திலே வானத்திலும் பூமியிலும் ஒருவராலும் என்னப்பட முடியாது, தடுக்கவே முடியாது என்று ஆண்டவரே சொல்லுகிறார். யோபு என்ன சொல்லுகிறார்? யோபு 42:2 நீங்கள் படித்து பார்க்கும்போது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கவனிக்கணும், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப உடைக்கப்பட்ட அனுபவம், வேதனைகள், இழப்புகள், நிந்தனைகள், அவமானங்கள், பலவிதமான பாதையிலே இந்த யோபு பக்தன் கடந்து போனார். அப்படிப்பட்டதான நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னொருத்திலே சொல்லுகிறார், நான் கடைசி நாட்களிலே ஆண்டவர் பூமியின் மேல் நிற்பதை என் கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. எத்தனை பிரச்சனைகள், நெருக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் நிச்சயமாய் தேவன் என் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யதான் என்னை அழைத்து இருக்கிறார். தேவன் என்னை முன் குறித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனால அவர் சொல்றார், தேவரீர் என் வாழ்க்கையிலே சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. ஏனென்றால் அவரை தடுக்க இந்த உலகத்தில் ஒரு சக்தியும் இல்லை. கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரே நம்பிக்கை, நான் அதுக்கு அடுத்த வசனம் சொல்ல, நானே தேவன். ஆமென். ஏசாயா 43 நீங்க தொடர்ந்து நீங்க படித்து பார்த்தா 14 நானே தேவன், என்னை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எல்லா தெய்வத்தை போல இவரும் ஒரு தெய்வம் அல்ல, இவரே தெய்வம், இவரே மெய்யான தேவன், இவரே நித்திய ஜீவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. பலவிதமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், பலவிதமான தடைகள் வரும். ஒரு 3 விதமான தடைகள் உண்டு. அதில் முதலாவதாக ஒரு 2 விதமான தடைகளை பார்த்துவிட்டு அதற்கு பின்பு ஒரு முக்கியமான தடையை குறித்து பார்க்க போகிறோம். பிசாசினால் வருகிற தடைகள் உண்டு. ஆமென். பாருங்கள், வசன ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. பிசாசு 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 18வது வசனத்துல அப்போஸ்தலனாக பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், அங்கு என்ன எழுதுகிறார்? ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி சில பிசாசு சில இடத்துக்கு போக முடியாதபடி பிசாசு என்ன பண்ணுகிறான்? தடைகளை உண்டாக்குறான். எல்லா வசனத்தையும் படித்துட்டு இருந்தால் நேராகுங்கிற நான் படிக்கிறேன். பிசாசு என்ன பண்ணுகிறானாம்? தடைகளை உண்டாக்குகிறான். அதே 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 16வது வசனத்தில் படித்து பார்க்கும்போது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி சில மனிதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தடையாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ சில மனிதர்கள் நமக்கு தடையா இருக்கலாம், உங்களுக்கு தடையா இருக்கலாம், பிசாசு உங்களுக்கு தடையா இருக்கலாம். இந்த 2 தடையையும் ஆண்டவர் தான் மாற்றுவார். அல்லேலூயா. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. இந்த 2 தடை, பிசாசு சில தடைகளை உங்க வாழ்க்கையில் என்ன செய்தாலும் பிசாசு தடை உண்டாக்குறத நீங்க உணரலாம். சில மனிதர்கள் உங்களுக்கு முட்டுக்கட்டையாகவே இருக்கலாம். சில மனிதர்கள் வேலை ஸ்தலத்திலே ஒரு தடையாகவே இருக்கலாம். உங்க வீட்டு பக்கங்களில் சில மனிதர்கள் தடையாகவே இருக்கலாம். வீட்டில் சவுண்டா ஜோம் பண்ணா கூட வந்து கேட்டுறாங்க, ஏன் சவுண்டா ஜோம் பண்றீங்க, ஏன் பாடுறீங்க? அப்படி பல தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த தடைகளில் மத்தியிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கிறவர் இதோ உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். இந்த தடைகளை மாற்றுவது கர்த்தருடைய பார்வையிலே லகுவான காரியம், நம்முடைய பார்வையிலே பெரிய காரியம். அது செங்கடலை போன்ற தடையா இருந்தாலும், எரியோ கோட்டை போன்ற தடையா இருந்தாலும், அல்லது யோர்தானை போன்ற தடையாக இருந்தாலும், ஆண்டவருக்கு அதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. ஆமென். அல்லது நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது, ஐயோ இந்த தடை எப்படி தாண்டும், இந்த செங்கடலை தாண்டி எப்படி போவேன்,
இந்த யோர்தான் நதியை நான் எப்படி பிளந்து போவேன், இந்த எரிகோ கோட்டை எப்படி தகர்க்கப்படும் என்று பல யோசனையோடு நாம் இருக்கலாம். அதே நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்கு அதிகமாக தேவை. அல்லேலூயா, ஆமென். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்ல தெய்வம் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். வேதத்தை படிக்கும் பொழுது, வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் வானத்தையும் பூமியையும் படைத்தார், எப்படியெல்லாம் சத்துருக்களை நொறுக்கினார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் படிப்போம். அல்லேலூயா. ஆனால் வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள முடியும். இந்த தடைகள் எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும், ஒரு ஜபத்தினாலும் துதியினாலும் ஒரு மனதோடு சேர்த்து கொள்ளுகிறேன். ஒரு மனதோடு ஜபிக்கும் போது, துதிக்கும் போது எல்லா தடைகளும் மாறும். உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பத்தில் 3 பேர் இருந்தா 3 பேரும் ஒருமனப்பட்டு என்ன பண்ண வேண்டும்? துதிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். இன்னைக்கு குடும்பங்களிலே என்ன இல்லை, பிள்ளைகளும் மனைவியும் ஒருமனப்பட்டா கணவன் என்ன பண்றார்? தனியா போய் போன் பார்த்துட்டு இருக்கிறார், இல்லைன்னா டிவி எதனா பார்த்துட்டு இருக்கிறார், இல்லைன்னா யாருக்காயாலும் போன் பேசிட்டு இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தடைகளை தவிர்க்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனதோடு குடும்பத்தில் அப்படி யாராலும் இருந்தா, இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சமூகத்தில் மனம் திருந்தி, மனம் வருந்தி, என்ன மன்னியும், என் வாழ்க்கையில எவ்வளவு தடை இருக்குது, தடை இருக்குன்னு சொல்லி பலற்ற சொல்லிட்டு போறோம். ஆனா எங்க வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகளாக ஒருமனப்படலையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க குடும்பத்துல ஒருமனப்பட்டு நீங்கள் பாடி துதித்து ஆண்டவரை ஆராதித்து ஜெபிக்கும் போது விடுதலை உங்கள் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிவார். அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் யோசிக்க கூடாது. இந்த தடையை ஆண்டவரால் மாற்ற முடியுமா? சின்ன தடையை மாற்றுவாரு. இந்த பெரிய தடையை மாற்ற முடியுமா? அவரால் கூடாது ஒண்ணுமே இல்லை. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாயாக. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசி, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கழிந்த 2017 ஆண்டவர் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஊழியக்காரர்களுக்கு முன்பதாக அந்த டேட்டு கூட எழுதி வச்சிருக்கிறேன். 5வது மாதம் 17ஆம் தேதி பெரிய காங்கிரீட் போன்ற பெரிய கற்கள் எல்லாருக்கும் முன்பாக இருக்கிறது, எல்லாருக்கும் முன்பாக இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய சபை உள்ள இருந்தது. என்ன ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தடை இருக்கிறதே, ஒரு ஊழியக்காரர்களாலும் இந்த தடையை தாண்டி போக முடியவில்லை என்று ஜபித்த போது, கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இந்த தடை எப்போ போகணும்? ஜபிக்கும் போது, துதிக்கும் போது போகும் என்று சொன்னார். ஜபிக்கும், அதை இன்றைக்கும் என் மனதிலே நான் நிறுத்தி வைத்திருப்பேன். ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஜபிப்பதும் ஒருமனப்பட்டு துதிப்பதும் அந்த தடைகள் விலகுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறார். அதனால தான் அந்த டைரியில் எழுதி வைக்கிறோம். திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். நீங்க பாடி துதித்து ஜபிக்கும் போது ஒரு மனதோடு நீங்கள் துதிக்க, 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் நீங்க பாடி துதிக்கும் போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாறி போகும். ஆமே, பெரிய பர்வதம் எல்லாம் மாறி போகிறோம். ஆமே, தேவ பிரசன்னத்தினால் எல்லா பர்வதங்களும் மெழுகு போல உருகி போயிடும். பின்மாற்ற ஆவி உங்க வீட்டில் இருந்தா அந்த பின்மாற்ற ஆவி உங்களை விட்டு போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கலகத்தை உண்டாக்குற ஆவி வீட்டில் இருந்தா, அந்த நபர் இருந்தா, அந்த நபர் போயிட மாட்டார். ஆமென். அப்ப மனுஷன் தவறு செய்கிறது காரணம் என்ன? அவனை பின்னாடி நின்று இயக்குகிற ஒரு துஷ்ட வல்லமை. இன்றைக்கு அதெல்லாம் மாறி போகும். இயேசுவின் நாமத்தினால துஷ்ட கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குற ஆவி, நீங்க துதிக்க 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 நீங்க இதுல ஒரு தெளிவா பாப்பீங்க. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சஞ்சலம், எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம், ஒரு தெளிவு இல்ல, சமாதானம் இல்ல. அந்த நிலையில இருக்கிறீங்களா? வெளியில இருந்து வீட்டுக்கு போகணும், போகும்போது நான் சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அங்க போகும்போது சில ஆவிகளை என்ன பண்ணுது, அது ஏதாயிலும் ஒரு ரூபத்துல உங்க குடும்பத்தை என்ன பண்ணிருது, ஒரு கலக காடா மாத்திருது, அல்லது ஒரு யுத்த களமா மாத்திருது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் அசுத்தாவின் கிரியைகள். நீங்க துதிக்கணும். நீங்க குடும்பமாக துதிக்க 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 எந்த செய்வன கட்டாலும் போயிடும், எந்த மாந்திரிக கட்டா இருந்தாலும் போயிடும், எல்லாம் போயிடும். ஒரு ஆவி நிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. நல்லா துதிக்கணும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு காலத்தை நம்ம தள்ளிட்டோம், துதிக்காம எவ்வளோ காலத்தை தள்ளிட்டோம், ஒருமனப்படாம எவ்வளோ காலத்தை தள்ளிட்டோம். இந்த வருட கடைசியில் ஆயிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் கர்த்தரை துதிக்க ஒருமனப்படுங்கள். ஹல்லேலூயா. தரித்திரம் மாறி போயிடும். தரித்திரத்தை உண்டாக்குற ஒரு விதமான ஆவி, வறுமையை உண்டாக்குற ஒரு விதமான ஆவி மாறி போயிடும். ஆமென், சோத்திரம். பிரிவினை உண்டாக்குற ஆவி மாறி போயிடும். ஹல்லேலூயா, glory to Lord. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க துதிக்க துதிக்க எவ்வளவு அதிகமா துதிக்கிறவங்களோ அவ்வளவாக ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் போய் ஒரு தெளிவா பாப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், ஒரு விடுதலை கர்த்தர் தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், சீக்கிரமாக சில வசனத்தை நாம் படிப்போம். துதிப்பதற்கு 2 பேர் இருந்தாலும் பரவாயில்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒரு வசனத்தை எடுப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் 2 பேர் தான் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே கவனிங்கள், 2 பேர். உங்க வீட்டுல 2 பேர் கணவன் மனைவியா இருக்கிறீங்களா? இதுவரையும் ஒருமனப்படல. ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற இதுவரையும் ஒருமனப்பட்டு நான் துதித்ததே இல்லை. 2 பேர் ஒருமனப்பட்டு கரத்தை பிடித்து ஜபித்ததே இல்லை. யாராலும் அப்படி இருக்கிறீங்களா? மனைவியோடு நான் ஜபித்ததே இல்லை. மனைவி பலமுறை என்ன அழைப்பா, ஜெபம் பண்ணுவோம், துதிப்போம்னா நான் எனக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு போயிடுறேன். glory to Lord. அப்படிப்பட்டதான நிலையில நீங்க இருக்கிறீங்களா? இங்க நடந்தது என்னது? சரீரம்ங்கிறது ஒரே சரீரம், கணவன் மனைவிங்கிறது ஒரே சரீரம், சேர்ந்துதான் இருக்கணும். ஆமென். பிரிஞ்சு இருக்கவே கூடாது. தேவ சித்தமே இல்லை. ஜெபத்துக்கும் சேரணும், துதிப்பதில் சேரணும், ஆலயத்துக்கு வருவதில் சேரணும், ஊழியம் செய்வதில் சேரணும், எல்லா காரியத்திலும் சேரணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆனா பவுலும் சீலாவும் வேற வேறு சரீரம். ஆனா வேற வேறு சரீரம் ஒன்னா சேர்ந்துச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில கணவனும் மனைவியும் சேர்றதே இல்லை. ஹல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம். எப்ப பார்த்தாலும் அந்த கணவன் மனைவி ஒரே வீட்டில தான் வாழ்றான். ஆனா ஒரு பிரிவினை, ஒரு டிஸ்டன்ஸ். எதுக்கு அது? அது சாத்தான் கொண்டு வர்றங்கிற புரிஞ்சுமா? அது பிசாசு கொண்டு வர்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த தடையெல்லாம் உங்க வாழ்க்கையில மாறணும்னா நீங்க பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு துதித்த போது சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. என்னைக்குன்னு தெரியாதுங்க. நீங்க துதித்து கொண்டே இருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். துதித்து கொண்டே இருக்கணும். சபை துதித்து கொண்டே இருக்கணும். தேவ பிள்ளைகள் துதித்து கொண்டே இருக்கும். எப்போ அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆண்டவர் தான் துதிச்சாங்க. எதுக்காக துதிக்கல? அஸ்திபாரம் அசையணும்னு துதிக்கல. ஆனா ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அஸ்திபாரத்தை அசைத்துட்டார். அநேகருடைய கட்டுகள் கலந்து விழுந்தது. குடும்பத்தில் கட்டப்பட்ட மக்கள் இருப்பாங்க. பிள்ளைகளை பிசாசு கட்டி வச்சிருப்பான். பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கணும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஆமா, நீங்க துதிக்கணும். பல நேரத்தில் முயற்சி, நம்ம புத்தி சொல்றதுனால ஒண்ணும் நடக்காது, ஆலோசனை பண்றதுனால ஒண்ணும் நடக்காது. மற்றவங்களை திருத்த போனோம் நம்ம நினைச்சா நம்ம தான் என்ன ஆயிரும் சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க நீ திருந்துவாங்க. யாரையும் திருத்த முடியாது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த சபையை நடத்தி நான் சொல்றேன், இந்த சபையில யாரையும் என்னால திருத்தவே முடியாது. நான் ஆண்டவர் சமூகத்துல ஐ சரண்டர் ஆள்னு சொல்லிடுவேன். இல்ல ஆண்டவரே, குடும்பத்தில் யாரையும் திருத்த நினைக்கிறீங்களா? துதிங்க, எல்லாம் திருந்தோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமாக. இரண்டாவதாக பார்க்கும்போது யோசபாத்துக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் யுத்தத்துக்கு வர்றாங்க. யுத்தத்துக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? பொதுவா நான் சுருக்கமா சொல்லிடுறேன், நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். யுத்தத்துக்கு போனா என்ன பண்ணணும்? ஈட்டி, பட்டயம், கேடகம் எல்லாம் தான் போவாங்க முன்னாடி. அந்த மாம்ச பலம் தான் முன்னாடி போவான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? யோசபாத்துக்கு முன்பாக யுத்த சேனை வந்தபோது என்ன பண்ணினார்கள்? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22. கவனிங்க. ஜனத்தோட, இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஏமா ஐயா,
நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கிறத உணர்றீங்களா? ஒரு போராட்டம் இருக்கிறத உணர்றீங்களா? பிள்ளைகளை கூட்டு வச்சு பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? எழுதுறதுல குறியா இருக்காதுங்க. பிரைஸ் கிடைக்கணும்னு பிள்ளைங்க எழுதுறாங்க, நல்லது. ஒரு பிரச்சனை வந்த உடனே கூடுறீங்களா? தேசத்துல ஒரு பிரச்சனை வருது, புயல் வருது, காற்று வருதுன்னு சொன்னா அமைச்சரவை கூடுது. அமேன், கூடுதா இல்லையா? நேற்று குடிச்சா இல்லையா? முந்தா நேற்று குடிச்சா இல்லையா? அப்ப கூடி என்ன பண்ற, ஆலோசனை பண்றாங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா நீங்க ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர நம்ம எத்தனை பேர் இப்படி ஒரு பிரச்சனையை கன்றியா பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த போராட்டம் தீரவே மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி பண்றோம், ஆனா இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எத்தனை பேர் ஆலோசனை போட்டு கூடுறீங்க? இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? கொஞ்ச நேரம் துதிக்கலாமா? இந்த யுத்த சேனை நமக்கு எதிராக வந்திருக்கிறது, துதிக்கலாமா, ஜெபிக்கலாமா என்று இவர்கள் ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் யுத்த சேனைகளுக்கு முன்பாக யார் போனோம்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவங்க 3 கூட்டம் வந்திருக்குது. இந்த 3 கூட்டத்தையும் ஒருத்தருக்கு விரோதமாக ஆண்டவரை எழுப்பிட்டார். இப்ப யுத்தம் யாருடையது? கர்த்தருடைய பிள்ளைகளை. யுத்தம் நம்முடையது இல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கவனிக்கணும். இப்ப பிரச்சனை வந்த போது இவங்க செய்ததெல்லாம் துதிச்சாங்க. ஏன்பா சண்டைக்கு வந்த? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? நீ வந்த சமரசத்துக்கெல்லாம் போகல. ஹல்லேலூயா, ஆமென். விடுதலை கொடுக்கிற தெய்வத்தை துதித்த போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தாங்க. எதிரிகளோட சண்டைக்கு போகல. நம்ம என்ன பண்ணுவோம்? யாரால் பிரச்சனைக்கு வந்தா வரிஞ்சு கட்டிட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ நான் யாரு தெரியுமா? என் குடும்பம் எப்படி தெரியுமா? எனக்கு எஸ்ஐய தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு எம்பியை தெரியும். அப்படி யாராலும் நம்ம இருப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வேற ஒன்றும் செய்யல. நமக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணுகிற, நமக்காக ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்தை பைபிளை சர்ச்சுக்கு வரும்போது இந்த பட்டயத்தை எடுத்துட்டு வரணும். நான் போன வாரம் சொன்னேன். ஹல்லேலூயா. பட்டயத்தை என்ன பண்ணணுங்க? ஒரு முறை சொல்றது அதை அப்படி என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில பிளஸிங். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் மாறும் என்று எத்தனை பேர் தீர்மானம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி துதிக்கும் போது அந்த பிரச்சனைகள் எங்க வாழ்க்கையில எவ்வளவு மாறி இருக்கு. ஆமென். மாறுமா மாறாதா? ஹல்லேலூயா. எதிரிகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு போயிருவாங்க. நமக்கு விரோதமா தான் வந்தாங்க, ஆனா அவன் அப்படியே போயிருவாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கணும்? நல்ல தீர்மானம் எடுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 to 5 வரைக்கும் நீங்க வசனத்தை படித்து பார்க்கும்போது எரிகோ கோட்டை, எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைப்பட்டிருந்தது. சில வாசல்கள் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கும். ஐயோ வாசல் எல்லாம் அடைச்சு போச்சேன்னு கண்ணீர் விட்டு கதறி எழுதுறதுனால பிரயோஜனம் இல்லை. ஐயோ எனக்கு வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கே இல்ல, என்ன பண்ணணும்? அங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார். எப்பா இந்த எரிகோ கோட்டை தகர்ந்து போகணும்னா, உனக்கு வழி திறக்கணும்னா, நீ கானான சுதந்திரிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? 7 நாள் எல்லாரும் சேர்ந்து, ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? யுத்த சேனைகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? எரிகோவை ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் சுற்றி வரணும். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரணும். சுற்றி வரும்போது ஆசாரியர்கள் பூரிகளை என்ன பண்ணணும்? 20வது வசனத்தை படிங்க. யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் சொன்னது போல செய்தாங்க. எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் எல்லாம், ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை ஊதும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது. கரங்களை தட்டி. இந்த அலங்கம் நீங்க கட்டுறது போல உள்ள காமெண்ட் சுவர் இல்ல. இந்த அலங்கம் எத்தனை பேர் அதுல நடந்து போகலாம். ரதங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம்?
1 2 3 ரதங்கள் கூட என்ன பண்ணலாமா? மேல் மேல் மட்டும். நம்ம கிட்ட எத்தனையோ மீட்டர் அகலமான அந்த அந்த அஸ்திவாரத்தை ஆண்டவரால் அசைக்க முடியும்னா ஆண்டவர் சொன்னது போல செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்லி இந்த நாளில் என்ன சொல்லி தர்றார்? யாராலும் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்லி தர்றார்? உம்முன்னு இருக்கக்கூடாது, சொல்லணும். என்ன சொன்னார்? துதிக்கணும். குடும்பமா, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை 2 பேர் இருந்தா பரவாயில்ல. அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு அடையாளம் வச்சிருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே முடியுங்க முடியுங்க சொல்லி சொல்லி நல்ல முடியுங்க. வசனம் வசனம். அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். எந்த எரிகோ கோட்டையா இருந்தாலும் தகர்ந்து போகும். ஆண்டவர் சொன்னார், ஆர்ப்பரிங்கப்பா, மீதி காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு, நீ எந்த காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ ஆர்ப்பரி, நீ துதி, நீ ஜெபம் பண்ணு, குடும்பமா ஒருமனப்படு, நல்ல கையை தட்டு, நல்ல துதி வீட்டுல. சாக்காரா தூராபால ரபா. எப்பேற்பட்ட தடைகளையும் ஆண்டவர் தகர்த்து போடுவார். அல்லேலூயா. இந்த துதித்தல் என்பது கர்த்தருக்கு பிரியமானதான். இதுவே கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லி சங்கீதம் 69:31 நீங்கள் படித்து பார்க்கும்போது இதுவே கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லுகிறார். 30-31 படிங்கள். சங்கீதம் 69:30-31. பாட்டினால் துதித்து சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இதுவே கர்த்தருக்கு பிரியம். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. பலியிடுவதை பார்க்கிலும் பழைய ஏற்பாட்டிலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பலியிடுவதை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் துதிப்பதும் அதுவே கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். சரி, எப்படியெல்லாம் துதிக்க முடியும்? பாட்டினாலே, வேற ஸ்தோத்திரங்களினாலே. அல்லேலூயா சொல்றது இல்லவே இல்லை. நிறைய பேரு நன்றி அப்பா நன்றி அப்பான்னு எப்பவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்பவும் நன்றி அப்பா நன்றி அப்பா சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லணும். நல்ல ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. அப்ப எப்போ என் வாயில என்ன இருக்கணும்? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன இருக்கணும்? அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல துதி பாட்டு இருக்கணும், நல்ல ஆராதனை பாட்டு இருக்கணும். டப்பாங்குத்து பாட்டு இல்ல. சாம்ரஞ்சு பிரதரு அவர் ஏன் இங்க அடிக்கடி வந்து இந்த ஆண்டவர் ஆராதிப்பார் அப்படின்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை பாடுவார். அல்லேலூயா. அதனால்தான் அதிகமாக அவர் ஆராதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. நிறைய டப்பாங்குத்து பாட்டெல்லாம் வருது, எல்லாம் போயிடும். ஆமென். உண்மையான ஆண்டவர் ஆராதிக்கிற அர்ப்பணிப்புள்ள துதி பாடல்கள் இன்னைக்கு நின்று கொண்டே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. இதுவே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். தாவீதை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எவனை தள்ளி? சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஏன்? படிங்க. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, ஆமென், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் யாரை குறித்து சாட்சி கொடுத்தார்? எனக்கு பிரியமானதை, எனக்கு சித்தமானதை எல்லாம் தாவீது செய்வான். அதனால்தான் சவுலை தள்ளி ஒரு வேக்கன்ட் இருக்கு. உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு வேக்கன்ட் இருக்கு. அந்த வேக்கன்ட்க்கு பலர் போராடிட்டு இருக்கிறாங்க. Glory to Lord. சாக்காரா துராபால ரபா. நீங்க நல்ல துதிக்கிற நபரா இருந்தா உங்களுக்கு தான் கிடைக்கும். திறமை இல்லாம இருக்கலாம். நல்ல கரங்களை தட்டி சாக்காரா துராபால ரபா. நீங்க யாருடைய காலையும் பிடிக்க வேண்டாம், யாருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு நீங்க போக வேண்டாம். அதிகாரிகள் கண்களிலே ஆண்டவர் உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணுவார். நல்ல கரங்களை தட்டி துதிப்போம். நல்ல துதிக்கணும். தாவீது கைவிடப்பட்ட நேரத்தில் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் கர்த்தரை துதிக்கிறவனா இருந்தான். யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆராதனை நடத்துகிறவர் ஒன்று சொல்லிக் கொடுப்பார்,
செய்தி கொடுக்கிறவர் கொஞ்சம் சொல்லி கொடுக்கிறார், வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அன்னைக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, அப்பா சொல்லி கொடுக்கல, அம்மா சொல்லி கொடுக்கல, ஆனா இவன் துதிக்கிறவனா இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க துதிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல புலம்புகிறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல அழுகிறவங்களா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இல்ல கவலைப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிங்க. கவலை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, கண்ணீர் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியே சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். ஆண்டவர் நம்மளை செலக்ஷன் பண்ணணும்னா அப்படியே சித்தத்தை கொஞ்சமாயிலும் செய்கிற நபராய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது நோக்கமே இந்த ஜனத்தை சொல்லுங்க, சொல்லி முடிங்க. இவர்கள் என் துதியை சொல்லிவர். அப்ப நம்ம எதுக்கு தெரிந்தெடுத்தார்? துதிக்கணும். அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்து, கரங்களை தட்டி, சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், தேவ அபிஷேகம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் அபிஷேகம் இறங்கிடும், தேவ அபிஷேகம் இறங்கி அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். அல்லேலூயா. ஆமென். சாத்தானின் கோட்டைகளை அசைக்கிற ஒரு ஆயுதம் துதியின் ஆயுதம். துதியின் ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அல்லேலூயா. நல்ல பாட்டு ஒரு இடத்துல பாடிட்டு இருந்துனா துதித்து பழகின பிள்ளைகளுக்கு பாடாம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அது பழக்கம். அவங்க வாழ்க்கையில எதை பழக்கமா கொண்டு வர்றீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். வாகனத்துல போறீங்களா? ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. வனாந்தரத்துல போறீங்களா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. மை உயர்த்துகிறோம். கர்த்தரை காலத்துல ஸ்தோத்திரம். துதிச்சு பாருங்கள், அவங்க வாழ்க்கையில எவ்வளவு விடுதலை உண்டு. ஹalleluya. நம்ம எங்க போனாலும் எனக்கு விடுதலை கிடைக்குமா, அங்க போனா விடுதலை கிடைக்குமா, இங்க போனா விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. துதிக்கும் போதுதான் விடுதலை கிடைக்கும். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க துதிச்சா போதும். சிறைச்சாலையா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வேலைத்தலமா இருக்கலாம். 2 பேர் சேர்ந்து துதிச்சிருங்க, எல்லா கட்டுகளும் கலந்து போயிடும். ஹalleluya. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது. பரலோக ஜெபத்துல கூட ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் என்ன செய்யப்படுகிறது? பரலோகத்துல தேவதூதர்களே கூட்டம் என்ன பண்ணுகிறது? கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 19:4-5, 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென். எப்படி துதிக்கிற? ஆமென், ஆமென். இப்ப பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிரும். அல்லேலூயா. அதனால முடிச்சிரும், கதைக்கு வந்துரும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. நான் துதி ஆராதனை இங்க இடையில நாட்கள் நடக்கும்போது எப்படி கர்ச்சிக்கணும்? சிங்கத்தை போல கர்ச்சிக்கணும். சபை பிள்ளைகள், யூதராஜ சிங்கத்துடைய பிள்ளைகள் எப்படி கர்ச்சிக்கணும்? சிங்கத்தை போல கர்ச்சிக்கணும். ஆமென் சொல்லணும். ஆமென் அப்படி சொல்லணும். சோர்ந்து போய் ஆமென், அல்லேலூயா. வருதா? அல்லேலூயா. உடனே வரணும். அல்லேலூயா. ஆமென்.
இந்த கர்ச்சிக்கிற கர்ச்சிப்புக்கு இந்த பனியூர்ல இருக்காது, ஓடிடும். ஐயோ இங்க ஒரு கூட்டம் இருக்குது ஐயா, ஐயோ மோசமான கூட்டம், எப்ப பார்த்தாலும் சிங்கத்தை போல கர்ச்சிக்கு. இந்த கர்ச்சிப்புக்கு நான் போனேன்னா என்ன காலி பண்ணிடுறோம் கூட்டம் சேர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிங்கத்தை 10 நாய்கள் சேர்ந்து என்ன பண்ணிடும், காலி பண்ணிடும். அது ராஜா தான், காட்டுக்கு ராஜா யாரு தான். ஆனா 10 நாய்கள் சேர்ந்து என்ன பண்ணிடும், ஒருமனப்பட்டுனா சிங்கத்தை காலி பண்ணிடும். அல்ல எப்பேற்பட்ட சிங்கமா இருந்தாலும் சபை சின்ன நாயாதான் இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிறவங்களை மதிக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, ஆமேன். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி நமக்குரியது இல்லை. பாண்டாங்கல்லையா, தோல்வி நமக்குரியதே இல்லை. கர்த்தர் ஆமேன், நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அந்த அந்த கண்டு படிங்க. தொழுது கொண்டார்கள். ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் மாணவர்களே, நீங்கள் யாவரும், ஆமென், நீங்கள் யாவரும் அவரை துதிங்கள் என்று ஒரு சத்தம். இன்றைக்கு அந்த சத்தம் கேட்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் செவிகளிலே கேட்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதிங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீது என்ன பண்ணார், கிட்டத்தட்ட 4000 பாடல் பாடி துதிக்கிறவங்கள என்ன பண்ணாரா, படிக்க வேண்டாம், 1 நாளாகமம் 23:5 வீட்டுல போய் படிங்க. 4000 பேர் துதிக்கிறதுக்கு மட்டும். தாவீதுக்கு தெரியும், துதிச்சு துதிச்சு மேல உயர்ந்தவங்க, ஆராதிச்சு ஆராதிச்சு மேல போனவன். அவனுக்கு எந்த ஒரு பேக் சப்போர்ட்டும் இல்ல, அவனை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தரும் இல்ல, அவனுக்காக பரிந்து பேசுவதற்கு ஒருத்தரும் இல்ல, அவனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்ல. அல்லேலூயா. அவன் எப்படி ஜெயித்தான், துதிச்சு துதிச்சு தானா தானா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கன்னு சொல்றான். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள். ஆடுகளுக்கு பின்னாடி கிடந்தவன் வனாந்தரத்துல துதிக்கிறத விடல, ஆராதிக்கிறத விடல. அல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிச்சு கொண்டே இருந்தான். ஏற்ற நேரம் வந்தது, சடுதியிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அடுத்ததாக கடைசியில நம்ம ஆராதனையில கூட இன்னைக்கு ஒரு காரியம் நடந்தது. கடைசியில என்ன பண்ணோம், எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க துதிங்கன்னு சொன்னோம். ஒரு உதாரணம், 2017 ஒரு தரிசனம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 4-7 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். சில இஸ்லாமியர்கள் வந்து நம்முடைய பகுதியில வந்து எனக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிற, நீ என்ன பண்ணக்கூடாது, அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி சவுண்ட் போட்டு ஆராதிக்க கூடாது என்று பேசினானுங்க. எல்லாரும் ஆராதிப்பது போல், இது எனக்கு எல்லாரும் ஆராதிப்பது போல் கையை உயர்த்தி அசைச்சு ஆராய்ச்சிட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு புரிஞ்சிச்சு, இது சாத்தான் பேசுறான். சாத்தான் எப்படி பேசுவான், அந்நிய பாஷை பேசாத, ஆவில நிரம்பாத, ரெண்ட சவுண்ட் எல்லாம் போடாத, நீ அமைதியா பேசினாலும் ஆண்டவர் கேட்பார். எங்க அமைதியா ஜெபம் பண்ணணுமோ அங்கதான் அமைதியா ஜெபிக்கணும். இங்க ஒரு அமைதியா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது திறந்த வாசல் இங்க இருக்கிறது. எல்லாரும் அவன் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ண, எல்லாரையும் போல நீ என்ன பண்ணு, அப்படியே கைய உயர்த்தி அப்படியே அப்படியே போயிரு. அப்படியே நீ டீசென்டான திருட உண்டு. நீ என்ன பண்ணு, நீ பெந்தேகோஸ்காரன் காட்டிக்காத. அந்நிய பாஷை பேசினா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரியா நினைப்பாங்க. டீசெண்டா வந்து என்ன பண்ணிரு. நம்ம எல்லாம் அசம்பிளிஸ் காட்டினாலே பெந்தேகோஸ்ட் சபை தான். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. பெந்தேகாஸ்டல் ஆராதனை, பெந்தேகோஸ்ட் சபை. அப்ப பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ என்ன பண்ணாத, அப்படியெல்லாம் பண்ணாத. அப்ப நான் எனக்குள்ள இந்த ஆவியானவர் இந்த தரிசனத்தில் பேசுகிறார். ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்னு நீங்க சொல்ற போல எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படிதான் ஆராதிக்க முடியும் என்று ஞாபகப்படுத்தினார். நேற்று இந்த இடத்துல பகலெல்லாம் மழை பெய்து கொண்டு வருகிறது. நான் படி ஏறி எப்பவுமே அதுல என்ட்ரன்ஸ் ஆகும்போது சில வார்த்தைகள் ஆண்டவர் பேசுவார். பேசும்போது
இந்த தரிசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். எனவே என்னுடைய தரிசன டைரியை எடுத்து பார்த்தபோது இந்த டேட்ல ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். நீ மறுபடியும் ஜனங்களோடு சொல்ல வேண்டும், நீ மறுபடியும் ஆவியில நிரம்ப வேண்டும், மறுபடியும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு, அந்நிய பாஷைகளை பேசி அதிகமாக நீங்க துதிக்கணும், நல்ல கையை தட்டி துதிக்கணும்னு சொன்னார், ஞாபகப்படுத்தினார். ஆவியானவர் எப்பொழுதும் மறைந்து போனதை ஞாபகப்படுத்துகிறவர். ஞாபகப்படுத்தினார். ஆவிக்குள்ள நடத்தி நடத்தி அந்த இடத்தை அசைச்சிட்டு வந்துடணும். மறுபடியும் கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க பிரேஸ் லீடர், எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க வந்த ஒரு அசைது இடம். அவர்கள் கூடி ஆமென் ஜெபித்த போது இருந்த இடம் அசைந்தது. வாயா வாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்க வராதுங்க, நீங்க வந்ததெல்லாம் போதும், வந்ததெல்லாம் போதும்னு சொல்லணுமா, இன்னும் வரணும்னு சொல்லணுமா? அல்லேலூயா. நீங்க இடத்தை அசைக்கிறவங்களா இருக்கணும். அங்கே நல்ல அனலா இருக்கிற இடத்தை குளிர வச்சுட்டு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க போற இடம் என்ன பண்ணணும், அனலா இருக்கணும். நீங்க சபையில இருந்தா அனலா இருக்கணும். சபையில நீங்க ஆராதிக்கிற ஆவியில நிரம்பி 10 பேர் ஆராதிச்சா அந்த இடத்துல இருக்கிற ஆராதனை அனலா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஒரு குளிர்ந்த அனுபவத்தை இன்னைக்கு மாற்றிருங்க. உங்க வாழ்க்கையில 2 பேர் வீட்டுல இருந்தா போடும், பாடு துதிச்சாங்க, அக்கினி இறங்கி வந்துரும், கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தோம். ஹalleluya. அந்த எல்லைகளில உங்களை விட வேற எந்த ஒரு ஆவியும் இருக்கவே முடியாது. ஹalleluya, ஹalleluya. துதிங்க. சில நேரம் சொல்லுவாங்க, நாங்க போற வீடு ரொம்ப கட்டப்பட்ட வீடு. ஒன்னு எதுக்கு அங்க கொண்டு போறாரு, அந்த கட்டை உடைக்க தானே. இதே வீட்டுல கீழே இருக்கும்போது எல்லாரும் தேசிங் பிரதர் இங்க இருக்காரு, இது யாரும் வாங்கல, ஆனாலும் மோதுனாங்க. ஆனா கவனிங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது ஒரு பேய் வீடு. பிள்ளைங்க எல்லாம் வந்து, இந்த தெருவில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து சொன்னாங்க, இது ஒரு பேய் வீடு ஐயா. நீங்க இதெல்லாம், எனக்கு பேய் எல்லாம் எனக்கு மைண்ட்ல வரல, பேயெல்லாம் மைண்ட்ல வரல. நமக்கு என்ன வேணும், ஆண்டவர் யாரு, பேயாவது நாயாவது சொல்லுங்க, பேயாவது நாயாவது. நமக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு இப்படி ஒரு இடம் வேணும். அதுல இன்னும் பெரிய விசாலத்தை நமக்கு தருவார். ஹalleluya. பாருங்க, அப்ப உண்மையில நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க வீட்டுல எல்லாரும் ஒரு ரூம்ல தான் அங்க படுத்திருப்போம். யாருக்கு பகல்ல யாருக்கு அந்த சத்தம் கேட்காது. எனக்கு மட்டும் ஒரு சத்தம் எங்க இருந்து கேட்கும் தெரியுமா, கீழே இருந்து, பூமிக்கு அடியில இருந்து ஒரு சவுண்ட் பயங்கரமா கேட்கும், என் இருதயத்துல கேட்கும். வீட்டுல எல்லாருக்கும் சொன்னா அவங்க பயந்துருவாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ பயம்புறுத்த வந்த, நீ தான் ஓடணும், நான் ஓட மாட்டேன். இது பட்டா சொல்லுங்க, நீ புறம்போக்கு, நீ தான் ஓடணும். யாரு புறம்போக்கு? பிசாசு தான் புறம்போக்கு. ஆமென். அந்த வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். பிரச்சனை, வீட காலி பண்ற, ஏன் வீட காலி பண்ணணும், நீ அங்கதான் இருக்கணும். ஆமென். பிரச்சனை, வீட காலி பண்றீங்க, ஜெபிக்கவே முடியல, தூக்கம் வரல, ஏன்? நீங்க பேய துரத்துறது பதிலா நீங்க ஓடிடக்கூடாது. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். துதிச்சு அதே ரூம்ல இருந்து துதிச்சு ஆவில நிரம்பும் போது அதுக்கப்புறம் நீ தேடியும் காணாது இருப்பான்னு சொல்லும்போது அந்த சவுண்டே கேட்கலங்க, கலக்க எல்லாம் போயிடுச்சு. அப்ப நம்ம இந்த உலகம் முழுதும் பொல்லாங்கனால் தான் இருக்கு. அப்ப நம்ம எங்க போனாலும் கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறும் பொழுது, ஹalleluya, வீடு காலி பண்ணாதுங்க. அடிக்கடி வீட என்ன பண்ணாதுங்க, இருக்கிற இடத்துல பேய் இருக்குதா, கெட்ட சொப்பனை வருதா, என்ன பண்ணுங்க, கலந்து ஆலோசனை பண்ணி கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. சரியா, இன்னைக்கு செய்தி 12 மணி வரைக்கும் வைக்கணும். ஆனா நான் அவ்வளவு நேரம் வைக்கல, 5ல இருந்து 12 வரைக்கும் வைக்கணும். நம்ம எத்தனைக்கு தான் வந்திருக்கோம்? 8:30க்கு வந்தவங்களுக்கு எப்பதான் முடியும்? 11க்கு முடியும். இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ். கர்த்தர் நல்லவர். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் ஸ்கூல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். ஆமென். எல்லா ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துற, நீ இன்னும் மறுபடியும் என்ன பண்ண, ஆவியில நிரம்பு. என்ன நல்ல அந்நிய பாஷை என்ன பண்ணணும், யார் அவங்க பார்த்து என்ன கேலி பண்ணுவாங்க, இதெல்லாம் நினைக்கவே கூடாது. நம்ம போன இடத்தை நம்ம தான் சுதந்திரிக்கணும். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஒரு தடை சொன்னோம் பாத்தீங்களா, அதை தான் நான் ரொம்ப கட்டாயம் சொல்லணும் இன்னைக்கு. நானே நமக்கு தடை.
இந்த 2 தடை யார் மாத்துவாரு? ஒரு 10 நிமிஷம் எடுத்து நான் சொல்லிக்கிறேன். சரியா? நாமே நமக்கு தடை. எப்படி நாமே நமக்கு தடை? நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் சொல்றேன். என்ன புதிய செய்தியா இருக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்து. என்ன பாஸ்டர் இப்படி? இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தாரு, ஆவியில போயிட்டாரு, அக்கினியில போயிட்டாரு, இப்போ இப்படி வந்துட்டாரு. இது கொஞ்சம் உங்களுக்கு கசப்பா தான் இருக்கும். வியாதி தீரணும்னா கசப்பம் மருந்தும் கொஞ்சம் குடிச்சுதான் ஆகணும். எல்லாருக்கும் அல்ல. கர்த்தர் நல்லவர், நாமே நமக்கு தடை. மீகா 2:13 படிங்கள். நம்ம எப்பவுமே எப்படி படிப்போம்னு பாருங்க. வசனத்தை கவனிச்சு படிக்கணும். அதுல ஒண்ணு சொல்லி இருக்கு. இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பகுதி என்ன சொல்? உங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அடுத்த பகுதி எப்படி படிங்க? அவர்கள் எவர்கள் தடைகளை நீக்கி? அவர்கள். நீங்கள் உங்கள் தடைகளை நீங்கள் நீக்க வேண்டும். ஆண்டவர் நீக்க வேண்டிய தடை உண்டு, அதை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க சில தடைகளை நீக்கணும். உங்களுக்கு முன்னாடி சில தடை இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தடை, மெயின் தடை என்னது? தூங்குறவன் தூங்குறதே இல்லை. ராத்திரி ஃபுல்லா கண்டதையும் பார்த்துட்டு காலையில் வேலைக்கு போகும்போது கண்ணை சுரண்டிட்டு போயிட்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு நிறைய தடை என்னது? இந்த தடை யாரு தான் மாத்தணும்? ஆண்டவரை வந்து செல்போனை திருடிட்டா போவாரு? ஆண்டவர் திருடுவாரா? விலை கொடுத்து வாங்கினது நான் இல்லையா? புரியுதுங்களா? இந்த தடை யாரு தான் மாத்தணும்? நான் தான் ஒதுக்கி வைக்கணும். இந்த தடைய ஆண்டவர் தூக்கி வைங்க. தூக்கி நிறைய பேர் ஜபம் எப்படி இருக்கு? ஆண்டவர் இந்த போனை தூக்கி வைங்க. ஆண்டவர் தூக்கவே மாட்டார். நம்ம தான் இந்த தடை என்ன பண்ணணும்? மாத்தணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன்னா ஆமென், இந்த தடை நாம் தான் மாற்ற வேண்டும். கலாத்தியர் 5:17 வசனத்திலே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் போராடுகிறது. நான் ஒரு ஆவிக்குரிய பலசாலியா இருந்தா இந்த மாம்சத்தை என்ன பண்ண முடியும்? ஆனா ஆவிக்குரிய பலன் இல்லை என்றால் இந்த மாம்சம் தான் என்னை ஜெயிக்கும். மொபைல் போனை நமக்கு கையாள தெரியணும். எந்த ஒரு ஆப்பையும் நமக்கு கையாள தெரியணும். நம்ம ஒரு ஆவிக்குரியவர்களா இருந்தா, பலசாலிகளா இருந்தா, இது வேண்டாம் என்ற ஒரு உறுதி நிலைப்பாட்டில் வரணும். எப்பவும் விழுந்து விழுந்து எழும்பாத. வசனம் இருக்குது ஐயா, 7 முறை விழுந்தால் எழுந்திருப்பான். என்னைக்கு விழுந்துட்டு இருக்கிறதா? ஒருத்தன் கண்ணு தெரியாம போறான், தடுமாறி விழுவான். என்னை வாரம் விழுந்து எழும்புறது, ஞாயிற்றுக்கிழமை எழும்புகிறது, திங்கக்கிழமை விழுந்துடுறது. என்ன ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆராதனை பாட்டுல எலும்பு எலும்பு சியோனேன்னு எழும்பி குதித்து, திங்கக்கிழமை போய் வீட்டுல போய் விழுறது. நான் சொல்லுவேன், விழுகை என்பது என்றைக்காய் ஒரு நாள் வரும். ஆனா நீ என்னைக்கு விழுந்து போய் கிடக்காத, நீ அதை மாத்து, அந்த தடைய மாற்று. ரோமர் 7:15 வரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறாரு? நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். காரணம் என்ன? நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம். அப்ப என்னது? 2 பிரமாணம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். 2 துருவம் போல ஆவி மாம்சத்துக்கு விரோதம், மாம்சம் ஆவிக்கு விரோதம் போராடி கொண்டே இருக்கிறது. விரும்புகிறதே, ஆனா என்ன பண்ண முடியல, செயல்பாடுல வர மாட்டேங்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்ற வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு செட் பண்ணணும். நம்மளை என்ன பண்ணிக்கணும்? நம்மளை சரி பண்ணி நம்மளை செட் பண்ண நமக்கு தெரியணும். கலாத்தியர் 5:7 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சபைக்கு என்ன எழுதுகிறார்? கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. கவனிங்க, வசனம் வருது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை பண்ணினவன் யார் என்று உங்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் என்ன சொல்லுவீங்க?
சகோதரமாரே சொல்லுங்க, ராஜாக்களே என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டேன். செய்தியை சீக்கிரம் முடிச்சிரும். நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. உண்மையா நீங்க தான் சொல்லி இப்படி சொல்லுவீங்களா? இல்ல அவன் தான், என் புருஷன் தான் தடை, ஏனி அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல? அல்லேலூயா. என் மனைவி தான் தடை. நீ கீழ்ப்படியாம போறதுக்கு மனைவி என்ன தடை? நீ கீழ்ப்படியாம போறதுக்கு பிள்ளை என்ன தடை? நீ கீழ்ப்படியாம போற மற்ற விசுவாசி என்ன தடை? நீ கீழ்ப்படியாமல் போறதற்கு சபை பாஸ்டர் என்ன தடை? யாரும் தடை இல்லை. நான் கீழ்ப்படியாம போக யார் தான் தடை? தடை பண்ணினவன் யார் என்ற கேள்வியை இன்றைக்கு ஆண்டவர் கேட்டால் நீங்கள் எப்படி சொல்றீங்க? நான் தான் ஐயா. அப்ப நானே எனக்கு தடையா இருக்கிறேனா? கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்கிறது, ஆனால் கீழ்ப்படிவதோ என்னில் இல்லை. ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, பிள்ளை பலி செலுத்தின பிறகு சொல்றாரு, கீழ்ப்படிந்தபடினாலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. இப்ப நமக்கு கீழ்ப்படிதனாலே என்ன உண்டு? சொல்லுங்க, நல்ல லவுடா சொல்லுங்க. கீழ்ப்படிதனாலே என்ன உண்டு? இது எனக்கு தெரியும். கீழ்ப்படிதனால் ஆசீர்வாதம் உண்டு என்று தெரியும். ஆனால் கீழ்ப்படியாமை என்று சொல்லக்கூடியதான மாம்சம் என்ன என்னப்படுகிறது? ஆட்டி படைக்கிறது. ஆமென். கீழ்ப்படியாமை இந்த ஒரு பிரமாணம், ஒரு பிரமாணம் கீழ்ப்படிய சொல்லுது, இன்னொரு பிரமாணம் அது கீழ்ப்படியாத. அப்போ கீழ்ப்படியாமை என் மாம்சம் ஜெயிக்கிறது. இதனாலே ஆசீர்வாதத்தை நான் இழக்கிறேன். என் இலக்கை என்னால் அடைய முடியவில்லை, என் தரிசனம் நிறைவேறவில்லை. என் ஆண்டவர் என்னை அழைக்கும் போது ஒரு நோக்கத்தோடு அழைத்தார். எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார், எனக்கு ஒரு திட்டத்தை தந்தார், எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். ஆனால் இது வாக்குத்தத்தமும் ஆமென், இதெல்லாம் மேன்மை, இதெல்லாம் உயர்வு என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடினாலே ஆண்டவர் என்னை கொண்டு போக வேண்டிய உயரத்துக்கு என்னை கொண்டு போகாமல் தடை பண்ணுகிறது எந்த எஜமானும் அல்ல, மற்ற மனிதர்கள் அல்ல, சபை மக்கள் அல்ல, நானே நானே நானே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார். அதனாலே பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். இந்த சத்தியம் எனக்கு தெரியும். ஆபிரகாம் கீழ்ப்படிதனால வந்த ஆசீர்வாதத்தின் சத்தியம் எனக்கு தெரியும். இயேசு கீழ்ப்படிதல்னாலே வந்த ஆசீர்வாதத்தின் சத்தியம் எனக்கு தெரியும். அதை தெரிந்திருந்தும் நான் என்ன பண்றேன்? கீழ்ப்படிதலோ என் நிலை இல்லை. அதனாலே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினது போல என்னை உயர்த்த முடியவில்லை. அவர் விரும்புகிறார், ஆனால் செய்ய முடியவில்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இது? நீங்க கெட்டு போன ஆண்டவர் விரும்புகிறாரா? நீ நாசமா போன ஆண்டவர் விரும்புகிறாரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதானே கர்த்தருக்கு பிரியம் என்று விரும்புகிறார். பிலியாமை சபிக்க விட்டாரா? பாலாகை சபிக்க விட்டாரா? அல்லேலூயா. ஏன் அழைத்தார்? ஏன் தெரிந்தெடுத்தார்? ஒவ்வொரு வாரத்தில் சத்தியத்தை பேசிக்கொண்டு வருகிறாரே, ஏன்? உன்னை மேன்மைப்படுத்த. அப்ப கீழ்ப்படுதலின் சத்தியம் எனக்கு தெரிகிறது, ஆனால் இந்த மாம்சம் என்னை கீழ்ப்படியாத. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அது என்ன பண்ணுகிறது? தடை பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அப்ப யார் தடையா இருக்கிறா? இந்த வீட்டில் வந்ததுல இருந்து ஆசீர்வாத தடை. நாம் மறுபடியும் இந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு. இந்த வீட்டில் நீ வந்ததுனால ஆசீர்வாத தடை இல்லை, நான் தான் தடை. இந்த பேய் வீட்டில் வந்ததுனால நான் இந்த பேய் வீடு எனக்கு தடை இல்லை, நான் தான் தடை. நான் துதிக்காமல் இருந்தால் இன்னும் எனக்கு அந்த வைப்ரேஷன் இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களே துதியை சொல்லி வருவார்கள். அப்ப துதிக்கணுங்கிற சத்தியத்தை நம்ம இன்னைக்கு கேட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படுகிறவளா இருக்கணும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 18 அதிகாரம் 6வது வசனத்துல பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 18:6 என்ன சொல்லுகிறார்? இந்த சிறியரில் விசுவாசமாக இருக்கிற ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன்
எவனோ எல்லாம் இந்த வசனத்தை படிங்க. பெற்றோர் எல்லாரும் இந்த வசனத்தை படிப்போமா? என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்ல் உண்டாக்குறவன் எவனோ, அது யாரா இருந்தாலும் சரிதான், அவனுடைய கழுத்துல எதை கட்டணுமா? எந்திரகல்னா என்னது? அம்மிகல்லா? எந்திரகல்ல கட்டி சமுத்திரத்தில் ஆழத்திலே அவனை அமழ்த்துகிறது. பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குறவர்கள் எங்க தூக்கி போடணும்னு சொல்றாரு. தூக்கி போட்டா போதாது, என்ன பண்ணிடணும்? கல்ல கட்டி. அது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் எப்பவுமே அப்படி நம்ம சாகணும்னு ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அல்லேலூயா. எந்திர கல்ல கட்டி கீழே போட்டா ரொம்ப நேரம் இருக்க முடியுமா? அப்படி ஆண்டவர் சூசகமா சொல்றார். கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கவனிக்கணும் வசனத்தை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. சிறு பிள்ளைகளை நாம் ரொம்ப, நமக்கு சபையிலே சிறு பிள்ளைகளை தந்திருக்கிறார். ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது, அந்த பிள்ளைகளை கையாள வேண்டியதாக இருக்கிறது. இந்த சிறிய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட வரும்போது சிலர் தடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த பிள்ளைகளை என்ன பண்ணாத, தடை பண்ணாதே என்று அவர்கள் மேல் கைகளை வைத்தார். ஓகே, இது இந்த பிள்ளைகளை குறித்த கரிசனை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கணும். சிறுவர் ஊழியமே சபையில் இல்லைன்னா, ஒருத்தர் சொன்னாங்க எங்க சபையில், ஐயா நாங்க சொன்னோம் சிறுவர் ஊழியமே வைக்கல அப்படின்னாங்க. அப்ப சிறுவர் ஊழியத்தை நல்லா செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு, சபைக்கு இருக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஓகே, இப்போ உங்க வீட்டுல சில சிறுவர்கள் இருக்கிறாங்களா? இப்போ அப்படி வருவோம். உங்க வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்களா? எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க? அப்ப இந்த பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளுக்கு இடர்ல உண்டாக்குறவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமுத்திரத்தை தூக்கி போனோன்றாரு. நானும் இந்த பிள்ளைகளை எல்லாம் நடத்துற சபையில இருக்கக்கூடியதான பிள்ளைகள், நானும் சரியா நடத்தினா நான் என்ன சொல்லிடுறேன். என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்ன 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 உங்களை சொன்னாதான பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க? ஐயா எந்திரகல்ல கட்டி இதை பனியூர் பீச்சில் கொண்டு தாத்துறணும். உங்களை சொன்னாதான் பிரச்சனை. என்ன சொல்ல? சரி, நான் இதே போல என் வீட்டிலே சொல்றேன். என் வீட்டில் உள்ள பிள்ளைங்களை, இப்போ ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு 2-3 பிள்ளைங்க இருந்துன்னு வைங்களா, ஒரு பிள்ளையோ 2 பிள்ளைங்க. என் பிள்ளைய நான் சரியா நடத்தலைன்னா, நான் என்ன பண்ணணும்? எந்திர கல்லை கட்டி எங்க கொண்டு போடணும்? சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கழிந்த நாள் கான்ஃபரன்ஸ் கால் ஜபத்தில் ஒரு நாள் ஜே செலஸ்டர் சிஸ்டர் ஒரு ஜபத்தை இப்படியா பண்ணாங்க. இந்த வாரத்தில் தான் ஒரு நாள், இந்த வாரம் தான் நினைக்கிறேன், டச் ஆச்சு. அப்படியே எங்களை எங்க அப்பா அம்மா வாலிப பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணும்போது, எங்க அப்பா அம்மா எங்க பிள்ளை எங்களுக்கு சரியான வழி சொல்லி எங்களை என்ன பண்ணல, நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஏன் அவங்க வழி சொல்லி நடத்தல? அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரிய, அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதே எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அவங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்க. எவ்வளோ வாலிப நாட்கள் அங்க கழிச்சிட்டோம், ஆனா இப்பதான் நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு சில வருடங்களாக ஆண்டவர் அறிஞ்சாங்க. எங்க பெற்றோர் எங்களுக்கு சொல்லாம போயிட்டாங்களே, எவ்வளோ காலங்கள் நாங்கள் தள்ளிட்டோமே என்று அவங்க சாட்சி சொன்னாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் எங்க அம்மா. எங்க அம்மா பக்கத்துல, நாங்க ஆர்சி ரோமன் கேத்தலிக், ஃபுல் ரோமன் கேத்தலிக், போட்டோ எல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு வணங்குவேன் நான். எங்க பக்கத்துல கிருபாசனம்ங்கிற ஒரு சர்ச் இருக்கும், ஆவிக்குரிய சபை. இதே போல ஆவிக்குரிய சபை. எப்ப பார்த்தாலும் சண்டே கிளாஸுக்கு எங்க அம்மா அனுப்பி விடுவாங்க. நான் சண்டே கிளாஸுக்கு போய் ஆண்டவரை அறிஞ்சிட்டு அங்கிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெற்றோர் சரியாக வளர்க்க தவறினால் பிள்ளைகள் இடறி போவதற்கு நிறைய வாய்ப்புண்டு. நல்லா கவனிக்கணும். சபைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ள ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். உங்கள் வீட்டிலே பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம், அது உங்கள் பிள்ளை அல்ல. ஆமென். கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வளர்க்க தந்த பிள்ளை, அந்த பிள்ளை தேவ சித்தம் செய்யணும், அது தேவனுக்குரிய பிள்ளை. எத்தனை பேர் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்றீங்க? என் பிள்ளை தானே, என் விருப்பத்துக்கு என் பிள்ளையை நடத்துவேன்னா நடத்தக்கூடாது. உங்க விருப்பத்துக்கு உங்க பிள்ளையை நடத்த உங்க பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு தரல.
தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளையாக நீங்கள் மாற்ற வேண்டும், நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பிள்ளை இடறி போவதற்கு நீங்க காரணமாயிடக்கூடாது. அதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான காரியம். இந்த பிள்ளை இடறி போவதற்கு காரணமாயிடக்கூடாது. மனோவாவுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். மனோவா ஆண்டவரை கேட்கிறார். நியாயாதிபதிகள் 13:8 நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் இந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு முன்பதாகவே அவனுடைய மனைவிட்டு ஆண்டவர் சொன்னார். 4வது வசனமா, அதனால் glory to God, நீ திராட்சரசமும் குடியாதபடி எச்சரிக்கையாயிரு, சௌரவத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசீனா இருப்பான். ஆமென். சிம்சோனை குறித்து தேவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இந்த சபையிலே அநேக பிள்ளைகள் உண்டு, உங்கள் வீடுகளிலே அநேக பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஒரு திட்டம் உண்டு, ஒவ்வொரு பிள்ளையை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். உங்களுக்கு வளர்க்க தந்த நல்ல செல்வங்களை, பொக்கிஷங்களை, புதையல்களை எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லை? விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை உங்கள் கரங்களிலே தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. நாங்கள் 7 வருடம் பிள்ளை இல்லாமல் இருந்த போது அந்த வேதனை எங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளை தானே என்று அசால்ட்டா நடத்தாத. அந்த பிள்ளைகளை குறித்து தேவ திட்டம் என்னன்னு ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட கேட்டு, ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். எல்லோரும் சிம்சோனை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் கிதியோனை போல, சிலர் பாராக்கை போல, சிலர் தெபேராளை போல, சிலர் யோவான் இன்னைக்கு ஜெபித்தது போல யோவான் ஸ்நானகனை போல, எலியாவை போல, எலிசாவை போல, எஸ்தரை போல, ரூத்தை போல, மொர்தெகாவை போல. ஆமென். ஒவ்வொருவரும் தனித்தனி தன்மை உள்ளவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாத்திரம். ஒரு நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத்திரம். அதே போல நம்ம பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பாத்திரம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாமுவேலை குறித்து பார்க்கும்போது அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆலயத்தில் வளர்ந்தான். ஆலயத்தில் வளர்ந்தான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆலயத்திலே போய் பணிவிடை செய்கிறான். பல வருடங்கள் தாண்டி கிடைத்த பிள்ளைதானே என்று சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணல, பொத்தி பொத்தி வளர்த்துட்டு வீட்டில் வச்சு தேவ சித்தத்தை, அந்த பிள்ளைக்கு மேல ஒரு தேவ சித்தம் இருந்தது. glory to Lord. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை குறித்த ஒரு தேவ சித்தம் இருந்தது, ஒரு தேவ திட்டம் இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. ஆனால் இவள் வீட்டிலே ஐயோ செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை தான். எல்லாருக்கும் அவரவருடைய பிள்ளை செல்ல பிள்ளை தான். ஆனா அந்த பிள்ளை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தாய்க்கு பல வருடங்கள் தாண்டி ஒரு பிள்ளை கிடைத்திருக்குமே, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பொத்தி பொத்தி வளர்ப்போம். கழிந்த நாட்களில் பெரியா ஒரு குழந்தை 12 வருஷம் தாண்டி சபையில கிடைச்சிட்டு என்ன பண்ணாங்க? அந்த நாட்கள் வந்திருந்தாங்களே, போன சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்திருந்தாங்க. ஒரு நாளாயிலும் துதி ஆராதனைக்கு போகணும். எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்தாங்க? கணக்கு கேட்பார் ஆண்டவர். ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை வருடங்கள் தாண்டி புயல், மழை, எப்படி ஆயிலும் ஒரு நாள் இந்த துதி ஆராதனை கலந்து கொள்ளணும் ஐயா. ஏன்னா இந்த சபையில நான் நன்மை பெற்ற நான். glory to Lord. சாக்காரா துராபாக்காரா திராபலரா. ஐயோ பிள்ளைக்கு குளிருது. நான் சொன்னேன், இந்த குளிர்ல ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? பாஸ்டர், நாங்க கார்ல தானே, கால் டாக்ஸி புக் பண்ணி தானே வந்தோம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது அவ்வளவு மழை, விசுவாசிகள் கொண்டு விட்டேன் கார்ல. அந்த மழையில கூட்டு வரணும்னு என்ன கிடக்கு? கர்த்தர் கொடுத்த பிள்ளை. கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். glory. அந்த பிள்ளை குறித்து பார்க்கும்போது
அந்த பிள்ளை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19, 20 தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல அந்த பிள்ளை எப்படி இருந்தது? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று, கள்ள தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று, தான் முதல் பெயர் சபா மட்டுமில்ல. இப்போ பிள்ளைய பெற்ற தாய்க்கும் தகப்பன் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்கும்? வாயை திறந்து சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? ஐயோ என் பிள்ளை பேர் எடுத்துட்டானே, என் பிள்ளை பேர் எடுத்துட்டானே, சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இல்ல துக்கமா இருக்குமா? அல்லேலூயா. காரணம் என்ன? அர்ப்பணிப்பு. தன் பிள்ளையை சின்ன வயசுல ஆலயத்தில் போய் அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான், ஏலிக்கு பணிவிடை செய்தான். ஆமென். அவனுக்கு சத்தியங்கள் அறிந்தது சின்ன வயசுல இருந்ததுனால அவன் இடறி போகலையா? அதை நான் சொல்ல போறேன். இடறி போகல. அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை சபைக்கு நேராக நடத்துகிறீர்களா? இல்ல பொத்தி பொத்தி வீட்டில் வச்சிருக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு தனியா போவாங்க பிள்ளைங்க, காலேஜுக்கு தனியா போவாங்க, டியூஷனுக்கு தனியா போவாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டா தனியா போக மாட்டான். ஆண்டவன் ஏன் தீர்ப்பார். உங்க பிள்ளைகளை நீங்க கெடுக்கிறீங்க. ஜாக்கிரதை. சபையை மனம் திரும்பு. பிள்ளை இடறி போன பின்பு கண்ணீர் வடித்து பிரயோஜனம் இல்லை. ஆவியானவர் சொல்றார். Glory to Lord. ஐயோ பிள்ளை இடறி போச்சு, பிள்ளை இடறி போச்சு. இடறி போன பிறகு ஒன்னும் பண்ண முடியாது. இடறி போன பின்பு ஒன்னும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடறி போன பிறகு என்னதான் பண்ணணும்? பேசி, ரெண்டு பக்கத்திலும் பேசி என்ன பண்ணி ஆகணும்? புரியுதுங்களா? பேசி அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டு தான் ஆகணும். ஆனா கெட்டு போறதுக்கு முன்பு உனக்கு ஒரு கடமை இருக்குது. உனக்கு தந்த பிள்ளைகள், சபையிலே வளருகிற பிள்ளைகள் மேக்சிமம் கெட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அப்பா அப்பா ஜபத்துல வந்து வசனம் அவங்கள என்ன மெருகேற்றி கொண்டே இருக்கிறது, உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்படித்தானே பிள்ளைகளே? உண்மையா இல்லையா? எப்சிபா, பிவுலா, உண்மையா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். சபைக்கு போ. பெற்றோர்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு எங்க போ எங்க எல்லாம் போன்றாங்க. ஆனா சர்ச்சுக்கு போமா, ஜபம் என்ன நடக்கு? நீ வீட்டுல இங்க இருக்கிற எத்தனை பேர் பெற்றோர் கேட்டீங்க? பெற்றோர் சொன்ன நானே போறது இல்லையாம்மா. நானும் போக மாட்டேன், நீ இருங்க. கணக்கு கேட்பார். துதி ஆராதனை சபையில் நடந்துட்டு இருந்த எத்தனை பேர் போன? நீங்க இங்க இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கிற கேட்டீங்களா? கேட்டீங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க? Glory to Lord. நானும் போகல, நம்ம தூங்கும் கடந்து சேர்ந்து கடந்து என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே ஜாக்கிரதை. உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். கடைசியாக பிலிப்பை குறித்து பார்க்கும்போது அவனும் ஊழியக்காரனா இருந்தான். அவனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்க? அப்போஸ்தலர் 21:9 படிங்க. பாருங்கள், ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்காங்க. 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசி. பாருங்க, தீர்க்க தரிசனம் சும்மா சொல்லிட முடியுமா? தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா ஒரு பிரதிஷ்டை வேணும். தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அபிஷேகம் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகளா இருந்தாங்க. இப்ப பிலிப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருக்குமா துக்கமா இருந்திருக்குமா? சந்தோஷம். ஐயோ என் பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இப்ப ரெபேக்கா சிஸ்டர் நான் கேட்டா, உங்க பிள்ளைங்க இதுல வந்து நின்று பாடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா துக்கமா இருக்கா? இத குறித்து நிறைய பேருக்கு சந்தோஷமே இல்ல துக்கமே இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு இந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். அதான் நான் சொல்றேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கெடுத்தது போதும். உங்கள் பிள்ளைகள் இடறி போவதற்கு நீங்கள் காரணமா இருந்தது போதும். நான் இடறி போக எங்க அம்மா காரணமா இல்ல. ஆலயத்துக்கு போ, அங்க கன்வென்ஷனுக்கு
பந்தல் போடுவாங்க, 5 நாள் கன்வென்ஷன் நடக்கும். போ, அங்க வேலை சும்மா கிடக்கு, சர்ச்சில் வேலை இருக்கு, அங்க ஊழியக்காரர் கடந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார், அவர் மட்டும் கொம்பெல்லாம் ஓலையெல்லாம் இருக்கும் தூக்கிட்டு இருக்கிறார். போடா போ, குழி தோண்டு, நாங்க ஒரு கொம்பா எடுத்துக்கொண்டு போவோம், ஓலையா எடுத்துக்கொண்டு போவோம். அந்த வேலைகள் எல்லாம் செய்தோம். ஹல்லேலூயா. இடறி போக எங்கள் தாய் எங்களை விடவே இல்லை, இடறி போக எங்களை விடவில்லை. ஏன்னா எங்க அப்பா இங்க இல்ல, அவர் வெளிநாட்டில் இருந்தார், கூலி வேலை தான் அவரு. ஆனா எங்க அம்மா எங்களை பக்தி விருத்திக்கு நேராக நடத்தினாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளே, அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளே உங்களை ஒரு நாள் குறை சொல்ல விடக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இத்தனை வயசுல நான் என்ன பண்றேன், எங்க அம்மா குறித்து மேன்மைப்படுத்துறேன். ஐயோ, அன்னைக்கு எங்க அம்மா படின்னு சொன்னாங்க, ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாங்க, காலேஜுக்கு போகணும்னு சொன்னாங்க, பைபிள் படின்னு சொல்லல, சர்ச்சுக்கு போ, சர்ச்சில் போய் வேலை செய்யணும்னு சொல்லாததுனால தான் நான் கெட்டு போனேன் அப்படின்னு உங்க பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாதபடி. அல்லேலூயா. எல்லாரும் ஜெப நிலையில எழுந்து